இங்க நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் ஒரு பிள்ளையார் சிலைக்குள்ள இருக்க கோல்டு பிஸ்கட் எடுக்கிறதுக்காக ஒரு சுரங்கப்பாதையை தோண்டி வந்திருக்காங்க. அந்த சிலைக்குள்ள போறதுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்க எலி வாழை பிடிச்சி ஆட்டுறான். அப்படியே அந்த வாழை தூக்கி பாக்குறானுங்க. உள்ள போறதுக்குண்டான ஒரு டோர் லாக் பண்ணி இருக்குது. சோ அந்த டோரை நீக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க கூட வந்து ஒருத்தர் அந்த டோரை அசால்ட்டா நீக்கி உள்ள போயிடுறான். உள்ள போறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பின்னாடியே உள்ள போறானுங்க. சோ உள்ள போனதுமே இருட்டா இருக்குன்னு சொல்லி லைட்டை போட்டு பாக்குறானுங்க. அந்த இடமே ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் கூட வந்து இன்னொருத்தரும் தங்க எங்காவது இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்த மட்டும் அங்க இருக்க போட்டோவை தடவிக்கிட்டு இருக்கான். அப்படியே உதட்டுக்கிட்ட கை வைக்கவும் அந்த போட்டோல இருக்க கண்ணுல இருந்து லேசர் லைட் போய் மேல ஒரு டோர் ஓபன் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ அதுக்குள்ளதான் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு மேல ஏறி பாக்குறான். அங்க இருக்க டோர்ல ஒரு நம்பர் லாக் போட்டிருக்கு. சோ என்ன லாக்கா இருக்குன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தங்கத்தை வச்சவரோட டிரைவர் அவரோட வண்டி நம்பரை சொல்றான். இந்த வண்டி நம்பரை போட்டதுமே நம்பர் லாக் ஓபன் ஆயிருது. ஆனா அந்த லாக்குக்குள்ள இன்னொரு கீழாக்கு இருக்கவும் நம்ம ஹீரோனோட திறமையை பயன்படுத்தி அந்த லாக்கையும் ஓபன் பண்ணிடுறான். சோ இப்போ இந்த லாக் ஓபன் ஆனதுமே அதுக்குள்ள இருக்க மூட்டையெல்லாம் வரிசையா கீழே எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அந்த சாக்குக்குள்ள வெறும் பிள்ளையார் சிலை மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு 3 பேரும் கடுப்பாயிடுறானுங்க. அதுல ஒருத்த கையில வச்சிருக்க பிள்ளையார் சிலையை தெரியாம கீழே போடுறான். அப்ப அந்த சிலை உடஞ்சு அதுக்குள்ள ஒரு கோல்டு பிஸ்கெட் இருக்கு.